அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற 5 பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா டேஸ்டான தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கலர் மாறாத மாதிரி சிம்மில் வச்சு இளவருப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 3 கப் அளவு நார்மல் சர்க்கரை எடுத்துருக்கேங்க, வெள்ளை சர்க்கரை. நீங்கள் இதை பவுட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அதையே நல்லா தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி விடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பர்பியை பொறுத்த வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்து நம்ம நெய் தடவி இருக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு ஸ்பூன்லேயும் லைட்டாக நெய் தடவிட்டு எடுத்து நல்லா அமுத்தி விட்டுட்டு பீஸ் போட்டு வச்சுருங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே. அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான தேங்காய் பர்பி ரெடி. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் பர்பியை நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.